அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். 18வது அதிகாரத்தில் குயவனுடைய வீட்டிற்கு சென்று அந்த பானையை வணைகிற காரியத்தை பார்க்க சொன்ன ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் குயவனுடைய கைகளினால் செய்யப்பட்ட ஒரு கலசத்தை எடுத்துக்கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிட்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோடே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து என்று சொல்லி இங்கே ஆண்டவர் ஒரு கலசத்தை கைகளில் எடுத்துக்கொண்டு போகும்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடந்த அதிகாரத்தில் குயவனுடைய கைகளினால அந்த கலசத்தை அல்லது அந்த பானையை வணைகிறதை குறித்து பார்த்தோம். அது அவருடைய கரங்களில் அது ஒருவேளை கெட்டு போகக்கூடிய காரியத்தை உடையதாக இருந்தாலும் அவர் தன்னுடைய உள்ளத்தில் தோன்றினபடி வணையாவிட்டாலும் கூட அது வருகிற இன்னொரு பானையாக கூட அதை உருவாக்க முடியும். ஏனென்று சொன்னால் அது வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையதாக சுடப்படாத நிலைமையில இருந்தபடியினால அதை எப்படியாயிலும் திரும்பவும் வணைந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த கலசமானது சுடப்பட்ட நிலைமைக்கு மாற்றப்பட்டு விட்டபடியினால அதை திரும்ப உருவாக்க மற்ற ஒரு பாத்திரமாக அல்லது ஒரு பானையாக ஒரு கலசமாக அது உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டபடினால இங்கே ஆண்டவர் கலசத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும் பொழுது அவர்களை பஸ்காவை ஆசரிக்க சொன்னால் அழகாக ஆசரித்தார்கள். ஒரு தடியை பிடித்து கொண்டு இப்படித்தான் ஆசரிக்கணும்னு சொன்னால் அதை செய்தார்கள். இந்த டைமில் கிளம்பி வர வேண்டும் என்று சொன்னால் கிளம்பி வந்தார்கள். செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் அவர்களை வழிநடத்தின பொழுதும் அநேக நேரங்களில் முறுமுறுத்தாலும் ஆண்டவருக்கு விரோதமாக பேசினாலும் கூட உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மனம் திரும்பும்படியான காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை தம்முடைய சித்தத்தின்படி வணைய முடியாவிட்டாலும் அவர்களுக்கேற்ப ஆண்டவர் கரங்களிலே வருகிற ஒரு காரியமாக வணைந்து அவர்களுக்கு ஒரு இஸ்ரவேல் தேசத்தையே கொடுத்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் ஏசாயாவின் மூலமாக தொடர்ந்து பேசின ஆண்டவர் எரேமியாவின் மூலமாகவும் அவர்களுடைய பாவங்களை அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அவங்கள கூட்டிட்டு போய் அங்கே இன்னும் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் அவர்களிடத்துல பேச சொல்றாரு. யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலே ஒரு பொல்லாப்ப வர பண்ணுவேன், அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது தொனித்து கொண்டு இருக்கும். ஏன்னா அடிக்கடி பாவத்தை எச்சரிக்கிறார். என்ன செய்யறாங்க அவங்க, என்னை விட்டுட்டு இந்த ஸ்தலத்தில் அந்நிய தேவர்களை கொண்டு வந்து இவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறது மாத்திரமல்ல, அங்கே பலி செலுத்துகிற காரியத்தையும் இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவரின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகால்களின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வர பண்ணுவேன். நான் இவங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்ததில்லை, இவங்களை கற்பித்ததில்லை, இவங்க என் இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்கன்னு தோன்றினது கூட இல்லை. ஆனால் இவர்கள் அந்நிய ஜனங்களை பார்த்து பார்த்து அவர்களுடைய வழி காரியங்களை பின்பற்றி போய்விட்டாங்க. எவ்வளவோ எச்சரித்தா கூட கேட்காம இருக்கிறபடினால அந்த இன்னும் பள்ளத்தாக்குக்கு கூட்டிட்டு போய் சொல்லுகிறார், இதை தோப்பேத்தெட்டும் இன்னொன்னுடைய பள்ளத்தாக்கு என்று அழைச்சிங்களே, எனவே இது அப்படி சொல்லப்படாது, சங்கார பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படும். ஏனென்று சொன்னால் இங்கே எருசலேமுக்கு விரோதமாக, யூதாவுக்கு விரோதமாக அங்கே நேபுகாத் நேச்சார் வந்து யுத்தம் பண்ணுகிறபடியினால இந்த நகரத்தை பாழாக்கி ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தை என்று சொன்னார், அதாவது சீல்கை ஒலி எழுப்பி, அதாவது விசில் அடித்து நிந்திக்கிற நிந்தையாக மாற்றிடுவேன். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து அதில் எல்லா வாதைகளின் நிமித்தம் ஈசலிடுவான் அப்படின்னு சொன்னான். அவன் சீல்கை ஒலியை எழுப்பி அத்தனை கேவலமாக பேசுவான் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து
கொடுமையான ஒரு காரியத்தை கூட அவர்கள் சந்திக்க நேரிடும் என்று சொல்லி 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்க போகிற முற்றுகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரனின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாமிசத்தை தீன்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி உன்னோடு கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைச்சு போட்டுரு. அது திரும்ப செப்பனிடக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தை இந்த நகரத்தை உடைத்து போடுவேன் என்று சொல்லி சுட்ட அந்த கலசத்தை அது திரும்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லாததுனால மாற்ற முடியாத தன்மைக்கு ஆகிவிட்டது. அதனால் அதை உடைத்து போட்டுவிடு என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தில் இங்கே சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிற காரியம் நரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை உடையதாக இருக்கிறது. இந்த அவர்களுடைய நாட்களிலே அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகள் இங்கே வேதத்தில் 4 பெயர்களில் பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று சியோல் என்று பயன்படுத்தப்படுது, பாதாளம். இது பழைய ஏற்பாட்டிலேயே 65 முறை வருகிறது. பாதாளம் அதாவது அவர்கள் மரித்த உடனே பாதாளத்துக்கு செல்லுவார்கள் என்கிற காரியம் இயேசு பிரசங்கிக்கும் பொழுது அதை கீழ் பாதாளம் மேல் பாதாளம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஐசுவரியவான் மரித்த பொழுது அவன் இருக்கிற இடம் ஒரு பிரிவாகவும், லாசரு மரித்த பொழுது அவன் அங்கே ஆபிரகாமின் மடி என்று சொல்லக்கூடிய மேல் பாதாளத்திலும் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திற்கு பின்பாக 3ஆம் வானம் என்று சொல்லப்படுகிற அந்த பரதீசுக்கு பரிசுத்தவான்களை அப்படியே அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அங்கு கொண்டு போய் சேர்த்தார் என்கிறதற்கான ஆதாரங்களை வேதம் குறிப்பிடுகிறது. அதனால தான் பவுல் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அந்த பரதீசு என்று அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அவர்கள் ஹேடிஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தைகளையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். டார்டோரஸ் இது 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்படுகிற 4ஆம் வசனத்தில் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்தை குறிக்கிறது. கெகனா இது 12 முறை வரக்கூடியதாக இருக்குது புதிய ஏற்பாட்டில். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தினார். அதாவது ஹெல் என்று சொல்லி ஆங்கிலத்திலே ஹெகனாவிலிருந்து ஹெல் என்று ஆங்கிலத்திலும் தமிழிலே நரகம் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தை குறித்து தான் இன்னும் பள்ளத்தாக்கு தோப்பேத் என்று சொல்லி ஏசாயா எரேமியா குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிணங்களால் நிரப்பப்பட்ட ஒரு சங்கார பள்ளத்தாக்காக நாம் மாற்றிடுவேன். இங்கே தான் பலி செலுத்துகிறார்கள், இங்கே தான் நரபலி செலுத்துகிறாங்க, இங்கே தான் புதைக்கப்படாத சரீரங்கள் கிடைக்கின்றன, இங்கே தான் எரியூட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களினால் தீட்டுப்பட்ட இடமாக நான் உங்களுடைய தேசத்தில் வருகிற அழிவு நிமித்தமாக இந்த பள்ளத்தாக்க சங்கார பள்ளத்தாக்காய் நான் மாற்றுவது உறுதி. இன்றைக்கு நம்ம இன்றைக்கு ஒருவேளை வளைந்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் மாற்றப்பட்டு ஒரு சுடப்பட்ட சட்டியை போல மாற்றப்பட்டு செப்பனிடப்பட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ கிருபையின் காலம் நம்ம வளைந்து கொடுக்காம இருந்தோம்னா முடியும்னு தெரியாது. ஆண்டவருடைய கரத்தில் இருந்து தூக்கி எரியப்பட்டுட்டோன்னு சொன்னால் நம்முடைய நிலைமையும் இப்படிப்பட்ட ஹெகனா என்று சொல்லக்கூடிய ஹெல் நரகம் அதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை முடிவடையக்கூடியதாக இருக்கிறது என்பதை எச்சரிக்கும் வண்ணமாக இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதில் ஒரு கொடுமையான ஒரு காரியத்தையும் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி இவர் இஸ்ரவேல் தேசத்திலையும் நடந்துச்சு. பாபிலோனுடைய அந்த முற்றுகை இடுகிற அந்த காரியத்தில் இது நடக்கும் என்று சொல்லியும் கிபி 70ஆம் நூற்றாண்டு ரோம படைகள் முற்றுகையிட்ட போதும் நடந்தது என்று சொல்லி வரலாற்று சான்றுகள் சொல்லப்படுகின்றன. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 28, 29 நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏலத்தனையாய் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்தின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு மோசே நாட்களிலே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26 to 30 வரை நாம் பார்க்கும் பொழுது
வட இஸ்ரவேல் மக்களுக்கும், அதாவது இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேலே நடந்து செல்லும் பொழுது ஒரு ஸ்திரீ அவளை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றால், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லி, களஞ்சியத்தில் இருந்தா ஆலயத்தில் இருந்தா என்று ராஜா கேட்கும் பொழுது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது இந்த ஸ்திரீ அவள் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் மகனைத்தான் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு என் மகனை தருகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு அவன் மகனை தராமல் ஒழிச்சு வச்சிட்டான்னு சொல்லி அவர் சொல்லும்போது அவர் அலங்கத்தில் நின்று கொண்டு அவர் அப்படியே தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவர் அப்படியே ரொம்பவும் ராஜா வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் வட இஸ்ரவேல் தேசத்தில் நடந்ததை பார்க்கிறோம். அதே காரியம்தான் பாபிலோன் ராஜா உங்களுடைய தேசத்தின் மேலே யுத்தத்துக்கு வரும்பொழுது நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக மாறிவிட்டபடினால, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாக மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் கடுகளவு கூட இல்லாமல் மாறிவிட்டபடினால உங்களுக்கும் இப்படி தான் நடக்கும் என்று சொல்லி அங்கே எரேமியாவின் மூலமாக நடந்த எச்சரிப்பு, அந்த நாட்களில் நடந்ததற்கு ஆதாரமாக புலம்பல்ல எரேமியா சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததை எரேமியா உறுதிப்படுத்துகிறார். கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீர் என்று நோக்கி பாரும். ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கற்ப கனியை தின்ன வேண்டுமோ? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ என்று சொல்லி இங்கே எரேமியா புலம்புகிறதை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் சொல்றாரு, இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன, என் ஜனமாகிய குமாரத்தியின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரம் ஆயின. ஆண்டவர் சொன்னபடி வளைந்து கொடுக்காத நிலைமையில இருக்கக்கூடிய சுடப்பட்ட கலசத்தை போல மாறிவிட்ட தன்னுடைய ஜனங்களை காப்பாற்ற முடியாமல் எதிரிகளினுடைய அழிவின் போது இத்தனையான கேடுகளை அவர்கள் அடையக்கூடும். தேசம் பாழாகும். போற வாரவங்கெல்லாம் அவர்கள் சீழ்க்கை ஒளியை எழுப்பி அல்லது விசிலடித்து அவர்கள் வாதை நிமித்தம் நிந்திப்பார்கள் என்கிற காரியங்களும், இப்படிப்பட்ட சங்கார பள்ளத்தாக்கு அந்த காரியங்களும், நரகத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவும், அதே போல குழந்தைகளை சமைத்து சாப விடக்கூடிய அத்தனையான ஒரு வறுமையான காரியங்களும் நடந்துவிடும் என்று சொல்லி வளைந்து கொடுக்காத தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் எழுதுகிற தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய கரங்களில் மண்பாண்டங்களாக வளையப்படும் பொழுது மனிதருடைய வாழ்வு உடைக்கப்படுகிறது இயல்புதான். ஆனால் தேவனுடைய கரங்களில் நம்ம ஒருவேளை இருக்கும் பொழுது மீண்டும் சீர்படுத்தப்படுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். ஆனால் தேவனால் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், திரும்ப விருகிறதற்கு மனமற்றவங்களா, மனம் திரும்புகிறதற்கு மனமில்லாமல் இருந்தோம்னு சொன்னால், தேவனே எரிந்து உடைத்து போட்டு விட்டார் என்று சொன்னால் எந்த நம்பிக்கையில் நம்ம திரும்ப சீர்படுத்தப்பட முடியும்? தேவன் உடைத்தால் யாரு நம்ம ஒட்ட முடியும்? தேவன் அன்பும் மன உருக்கமும் உடையவராக இருப்பது உண்மைதான். ஆனால் அவருடைய அந்த காரியத்தை நம்ம கேலிக்குறியாக்கும் பொழுது, பண்பை, ஆண்டவருடைய அந்த அன்பை நம்ம கேலி பண்ணும்போது நாம் நிச்சயமாக ஆண்டவருடைய கரத்தினால் உடைக்கப்படுவது உறுதி. அவ்வாறு வாழ முயன்றால் தேவனால் உடைக்கப்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியானது நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழுவோம், வளைந்து கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை வளையும், எங்களை உருவாக்கும் குயவனாய் இருக்கிற நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வணைந்து கொள்ளும் என்று சொல்லுவோம். அப்பொழுது தேவனுடைய கரங்களில் அவர் விரும்புகிற பாத்திரங்களாக எஜமான் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக கூட நாம் மாறிவிட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.